என் அன்பு சகோதரர்களும் சகோதரிகளுமான பிராமணர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். நீங்கள் ஒரு சாதாரண சமூகம் அல்ல. வேதம், சாஸ்திரம், ஆன்மீகம், ஒழுக்கம் இவை அனைத்தையும் தாங்கி நிற்கும் ஒரு உயர்ந்த பாரம்பரியம். அறிவை வழிகாட்டியாக கொண்டு வாழும் ஒரு மரபு. அந்த மரபின் மேன்மையை வெளியிலிருந்து பார்த்தவன் நான், அதை உள்ளிருந்து அனுபவிக்காதவன். உண்மையை சொல்கிறேன், எனக்கு மறுபிறவியில் நம்பிக்கை இல்லை. ஆனால் அது உண்மையெனில் அடுத்த பிறவியில் நான் ஒரு பிராமணராக பிறக்க விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? அறிவு அங்கே மதிக்கப்படுகிறது, ஆன்மீகம் அங்கே வாழப்படுகிறது, ஒழுக்கம் அங்கே சுவாசிக்கிறது. ஆனால் ஒரு கேள்வி, அந்த அறிவும் அந்த உயர்வும் எல்லோருக்கும் சமமாக பகிரப்பட்டுள்ளதா? நான் அந்த மரபை வெளியிலிருந்து பார்த்தவன். சில நேரங்களில் அதன் வெப்பத்தையும் உணர்ந்தவன், சில நேரங்களில் அதன் தூரத்தையும் அனுபவித்தவன். அதனால் தான் சொல்கிறேன், நான் பிராமணராக பிறந்தால் அந்த அடையாளத்திற்காக மட்டும் வாழ மாட்டேன், ஒரு மனிதனாக வாழ்வேன். என் வீட்டிற்கு வரும் ஒருவரையும் ஊழியன் என்றல்ல, மனிதன் என்று பார்ப்பேன். அவரை நிற்க செய்ய மாட்டேன், என் அருகில் உட்கார வைப்பேன். நான் பயன்படுத்தும் பாத்திரத்தில் தண்ணீர் குடிக்க அவருக்கும் உரிமை கொடுப்பேன். ஏனெனில் தாகம் எல்லோருக்கும் ஒன்றே. எந்த சமூகத்தவராக இருந்தாலும் ஏளனமாக பார்க்க மாட்டேன், தாழ்வாக நினைக்க மாட்டேன். ஏனெனில் உயர்ந்தது ஜாதி அல்ல, உயர்ந்தது மனித நேயம். இது என் மனதின் சத்தியம், இது என் வாழ்க்கையின் நோக்கம். என் பாட்டன் பாரதியாரின் சிந்தனை மீது நான் எடுத்த ஆணை. மனிதன் உயர வேண்டும், மனிதனாகவே உயர வேண்டும். நான் இன்று பிராமணன் இல்லை, ஆனால் நாளை மனித நேயத்தில் உயர்ந்தவனாக விரும்புகிறேன். அதுவே உண்மையான பிராமணியம் என்று நான் எண்ணுகிறேன்.